நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நேயர் கேள்வி கேட்டது தான். சார், இன்றைக்கி வீட்டுக்குள்ளே ஒரு சிலர் பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டுறாங்க. அதில் வந்து கோயில் வச்சுக்கிறாங்க, கோயில் கட்டிக்கிறாங்க. இது கட்டலாமா? வாஸ்துப்படி இது வந்து ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்குமா? நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஷடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. இந்த கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருது, அதாவது நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வருது. சரியாக தவறானா தவறு. இது வந்து வீட்டுக்கு மட்டும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய மற்ற இடங்கள், இப்போது கமர்ஷியல் ஸ்பேஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஒரு சில இடங்களில் ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் கோயில் இருக்கும். அதே போல் காலேஜ் இருக்கும், அந்த காலேஜில் கோயில் இருக்கும். ஒரு ஸ்கூலில் கோயில் கட்டி வச்சுருப்பாங்க. அது சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், பட் அது விஷயம் கிடையாது. அதே போல் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கும், ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் எல்லோரும் அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கோயில் இல்லை ஒரு பெரிய கோயில் கட்டி வச்சுப்பாங்க. இது சரியாக தவறானா, ஒரு சில இடங்களில் அவங்க அமைக்கின்ற கோயில்கள் சரியாக இருக்கும், ஆனால் ஒரு 90% தவறாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே கோயில் வரலாமா அப்படின்னா நிச்சயமாக வரக்கூடாது. அதாவது பூஜை ரூம் இல்லாமல் தனியாக வந்து கோயில் அப்படின்னு வச்சுப்பாங்க. அது எங்கே எப்போ வரும் அப்படின்னா, பெரும்பாலான இடத்துல தவறான தெருக்கூத்துகள் இருக்கிற இடத்துல ஒரு சிலர் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு விநாயகர் சிலையை நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணி அது வந்து ஒரு சின்ன கோவிலாக கட்டி வச்சுங்க, ஒரு முடிஞ்சால் உங்களுக்கு வந்து ஒரு கோபுரம் மாதிரி கூட ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படின்னா, நிச்சயமாக தவறான தெருக்கூத்துகள் இருக்கிற இடத்துல விநாயகராக இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய விக்கிரகங்களாகவும் நீங்கள் அங்கே பிரதிஷ்டை பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10% உங்களுடைய மைண்டு வந்து ஒரு இலகுவாக இருக்குமே தவிர்த்து, ஆனால் அந்த பாதிப்பிலிருந்து உங்களுக்கு விடுபட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு தவறான தெருக்கூத்து, தென்மேற்கு தெற்கு, தென்மேற்கு மேற்கு, வடமேற்கு வடக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது, அந்த இடத்துக்கு ஈக்குவலாக ஒரு இடம் அமைஞ்சு அதில் வந்து ஒரு பெரிய கோயில் அமையிறது அப்படின்னா, நிச்சயமாக அந்த பார்வைகளையும் தெருக்கூத்துகளையும் தடை பண்ணுற அளவுக்கு உங்களுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நிச்சயமாக ஒரு பாதிப்பிலிருந்து விடுதலை அமைய முடியும், விடுதலை நிச்சயமாக பெற முடியும். அதிலேருந்து பாதிப்புகள் அப்படின்றது அறவே குறையும். ஆனால் நீங்கள் வெறும் ஒரு சின்ன விநாயகரை வந்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டு, இந்த இடத்துல எனக்கு தவறான தெருக்கூத்து இருக்குது, நான் வந்து மொத்தமாக வந்து என்னுடைய பாதிப்பிலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக சாத்தியம் கிடையாது. ஒரு சில இடங்களில் கணவன் மனைவி வாழறாங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படின்னும் பொழுது தவறான தெருக்கூத்துக்களில் இருக்குது, அவங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்னு தள்ளி போகுது அப்படின்னா, இம்மீடியட்டாக என்னுடைய விஷயம் நான் சொல்லக்கூடியது வந்து, அந்த இடத்த விட்டு விலகி வெளில வந்து ஒரு பெட்டரான இடத்துக்கு நிச்சயமாக போயிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி மாறி போனவர்கள் நிறைய பேர்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றது இம்மீடியட்டாக கிடச்சதும் உண்டு. ஒரு 2-3 மாதத்தில் அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகி நல்லபடியாக டெலிவரி ஆகி இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய கிளைண்ட்ஸும் உண்டு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதே போல் தெருக்கூத்துவே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து கோயில் கட்டிப்பாங்க ஒரு சின்னதாக. எப்பயுமே வீட்லேயே நம்ம வழிபட பூஜை அறையிலேயே விக்கிரகம் அப்படின்றது வந்து ஒரு 2-3 இன்ச்சுக்கு மேலே நிச்சயமாக வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறது அப்படின்றது அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. சலகிராம் வச்சு வழிபடுறது அப்படின்றது வந்து அது ஒரு நல்ல விஷயம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் ஒரு விக்கிரகமாக, விநாயகர் ஒரு விக்கிரகமாக வச்சு நம்ம வழிபடுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ரொம்ப ஐதீகமாக ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும், ரொம்ப நம்ம கடைபிடிக்கணும். வீடு வேறு, கோயில் வேறு. நான் இது நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். என்றைக்குமே நம்ம வீடையும் கோயிலையும் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கக்கூடாது.
கர்ப்பகிரகங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக ஜன்னல்கள் அப்படின்றது இருக்காது, நுழைவாயில் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து இருக்காது. இதில் வந்து நிறைய சூட்சமங்கள் உண்டு. இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போயிடும். ஒரு 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 அட்வைஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் வாஸ்துவில் நம்ம பயணம் பண்ணுறோம், கோயில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய கோயில்கள் போய் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு உரிமையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக எந்த ஒரு வீட்லேயும் கோயில் அப்படின்றது வந்து தனியாக கட்டி வச்சுக்காதீங்க. நீங்கள் காலேஜ் அப்படின்னு வரும்பொழுது, ஸ்கூல் அப்படின்னு வரும்பொழுது, அந்த பசங்களுக்கு வந்து அந்த பக்தியை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அவங்களுக்கு ஊட்டணும், அந்த முக்கியத்துவம் கொண்டு வரணும், நம்மளுடைய கல்ச்சரை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக சத்சங்கங்கள் வச்சுக்கலாம். ஆனால் கோயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அங்கே கொண்டு வரீங்க அப்படின்னா அதில் ஒரு சில இடையூறுகள் உண்டு. இதில் வந்து அது லேடிஸ் காலேஜா, ஜென்ஸ் ஸ்கூலா, இல்லை நீங்கள் ஒரு வெறும் லேடிஸ் மட்டும் இருக்காங்களா, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து தான் நம்ம இந்த விஷயங்களை கொண்டு சொல்ல வர முடியும். ஆனால் பொதுவாக வீட்டுக்குள்ளே கோயில்ன்றது வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு ஒரு ஐக்கியம் வேணும், அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு ஒற்றுமை அப்படின்றது வேணும், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உணவு பரிமாறணும். அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வேணால் வந்து ஒரு சின்ன ஒரு விக்கிரகம் வச்சு ஒரு கோயிலாக அமைத்து அங்கே சத்சங்கம் நடத்தி நீங்கள் வந்து நம்ம இந்து மக்களை ஒன்று கூடி வச்சு நம்ம பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் தவறான தெருக்கூத்துக்களுக்காக நாங்கள் வந்து ஒரு விக்கிரகத்தை வச்சு நாங்கள் வழிபடுறோம் அப்படின்றது இது ஆப்சல்யூட்லி ராங். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா, வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு நிச்சயமாக கொடுக்காது. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரிய நம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சக்குலிங்கன் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.